தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. வருவோமே உனை காண சாயி, ஓடோடி வருவோமே உனை காண சாயி, நீ இன்றி வாழ்வேது அல்லாஹ் இலாஹி, நீ இன்றி வாழ்வேது அல்லாஹ் இலாஹி. பாசத்தை உன்மேல் செலுத்தி நம்பிக்கை உன் மீது வைத்து, பாசத்தை உன்மேல் செலுத்தி நம்பிக்கை உன் மீது வைத்து, உருகி உருகி உன்னை நினைத்தாலே போதும், உருகி உருகி உன்னை நினைத்தாலே போதும். வேறென்ன வேண்டும் எல்லாமே சாயி, வேறென்ன வேண்டும் எல்லாமே சாயி. சாய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் இசையமைப்பாளர் குரு கல்யாண் பேசுகிறேன். உங்கள் எல்லாருக்குமே ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த 2018 பாபா 100 ஆண்டுகள் நம்மளுடைய அவருடைய கைண்ட்னஸை நம்மளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம கூட எல்லாம் பிரத்யட்சமாக வாழ்ந்துட்டுருக்காரு. மிகப்பெரிய நிகழ்வுகளை அவர் நிகழ்த்த போகிறாருங்கிறது சத்தியம். அதில் பாக்கியசாலிகள் யார் அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் என்ன நேர்மையான நம்மளுடைய வேண்டுதல்களோ அதை நிச்சயம் அவர் நிறைவேற்றி தரப்போகிறாரு. அது பெரிய விஷயமா நடக்க போது. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய இசை பயணத்தை பற்றி சொல்லணுன்னா, 2009 முதல்ல எனக்கு மாத்தியோசி அப்படிங்கிற படத்தில் இயக்குனர் நந்தா பிரியசாமி அவருடைய இன்ட்ராக்ஷன் கிடச்சிது. அந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. 9, 10, 11 இந்த மாதிரி வருஷங்களில் நான் தொடர்ந்து 1, 2, 3 படம் பண்ணேன். கோட்டி, குகன் அப்படின்னு சொல்லி. அதற்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே ஒரு ப்ரொஃபஷன் கையில் எடுக்கும்போது நமக்கு தானா இது நம்ம சார்ந்தது தானா, இதில் நம்ம இருக்கணுமா, இது உண்மையிலேயே நம்மளுக்கு சரியாக வருமா அப்படிங்கிற ஒரு இது வரும் இல்லையா. சின்ன வயசுலேருந்தே எனக்கு பாபா ரொம்ப நெருக்கம் தான். ஆனால் அவர் நம்மளை கண்டுக்கிட்டு அவர் நமக்கு டைம் கொடுத்து அவர் நம்மளை தான் காட்டிக்கிறதுன்னு ஒரு ஸ்டேஜ் ஒன்று வரும் இல்லையா. அது எனக்கு அபவுட் 2014 நடந்தது. ஸோ அது வரைக்கும் நான் அப்படி ஒரு ஆசிலேஷன் தான், இது சரியாக என்னென்னு ஒரு டவுட்ஸில் தான் இருந்தேன். 2014 ரொம்ப நாளாக என்கிட்ட சச்சரித்தா கையில் இருந்தாலும் அதை எடுத்து படிக்கணும் அப்படின்னு, அதாவது அவர் உணர்த்தி படிக்கணும் அப்படின்னு இது வரல. அப்போ ஆனால் திடீர்னு ஒரு நாள் அந்த புக்கு நான் கையில் எடுத்தேன். எத்தனையோ முறை சின்ன வயசில் அப்பா கூட படிச்சிருக்கேன், குடும்பத்தோடு சேர்ந்து படிச்சிருக்கேன். ஆனால் அதை நான் 2014க்கு மேலே அதை எடுத்து நான் படிக்கும்போது அந்த புஸ்தகத்தில் இருக்கிற வாக்கியங்களுக்கெல்லாம் புதுவிதமான அர்த்தங்கள், புதுவிதமான ஒரு புல் கிடச்சிது. அது அவர் என்னை அவர் இழுக்கிறாரு அப்படிங்கிறத உணர ஆரம்பிச்சிது. இருந்தாலும் நம்மளுக்கு அடுத்தடுத்த கட்டங்கள் இருக்கு இல்லையா, அது அடுத்தடுத்த சோதனைகள் இப்படி வரும்போது ஒரு 1 இயர் முன்னாடி திடீர்னு நான் வாய்ப்பு தேடுறதுன்னு ஒரு பக்கம், இசைத்துறையில் வாய்ப்பு தேடுறதுன்னு ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு தனியாக நம்மளுடைய முயற்சிகளை எடுத்து முன்னாடி வைக்கணும், நம்ம என்ன நம்மளால் செய்ய முடியுது அப்படின்னு நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் உணர்த்திட்டே இருக்கும்போது எப்படி பண்ணலாம் போது ஃபஸ்ட்டு குரு கல்யாண் மியூசிக் அப்படின்னு யூடியூப்பில் நான் சேனல் ஆரம்பித்ததும் என்ன பாட்டு பண்ணலாம் அப்படின்னு முதல்லேருந்தே யோசனை. அப்போது November 14 சில்ட்ரன்ஸ் டே 2016. அப்போது அந்த பாட்டு சில்ட்ரன்ஸ் டேக்கு ஒரு பாட்டு லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு பாட்டு, தத்தை தத்தை அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு லான்ச் பண்ணேன். அது குழந்தைகள் மத்தியிலே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலே ஒரு சின்ன அட்ராக்ஷன் இருந்தது. அதுக்கப்புறம் அது அடுத்தடுத்து தொடர்ந்து ஒரு பாடல்களாக பண்ண என்ன சுச்சுவேஷனுக்கு பண்ணலாம் அப்படிங்கும்போது சமூகம் சார்ந்ததாக உண்மையிலே அது பாபா உணர்த்தி தான் ஒரு பாட்டையும் நான் அந்த கான்செப்டையும் இது பண்ணேன். ஸோ அதை எடுத்து நான் மீடியாவில் பண்ணும்போது ஜல்லிக்கட்டு பாட்டாக இருக்கட்டும், இல்லை இளைய தளபதி ரசிகண்டா அப்படின்னு ஒரு பாட்டு, இதெல்லாம் எடுத்து பண்ணும்போது மீடியா மத்தியில் அவங்க மத்தியிலையும் சரி, சோஷியல் நெட்வொர்க்ஸ்லேயும் சரி ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது.
அது தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக அது பண்ணி லாஸ்ட் நவம்பர் இப்போ போன நவம்பர் 14 போது அது 1 இயர் கம்ப்ளீஷன் எல்லாம் பண்ணோம். அப்புறம் அதையும் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு அவர் நகர்த்தி போகிறாருங்கிறதுக்கு இன்னொரு சான்றாக ஒரு இணையதளத்தில் ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டு தேர்ஸ்டே தான் அதை லான்ச் பண்ணேன். இன்றைக்கி வித்தின் அ வீக் அது ஒரு 2000 ஃபாலோவர்ஸ்க்கு மேலே இப்போது ரொம்ப ஆக்டிவாக போயிட்டுருக்கு. அதில் ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக அவர் வந்து இசைத்துறையில் அவர் வந்து வழி நடத்தி அது ஒரு ஸ்டெப்பும் அவர் எடுத்து வைக்கிறாரு. அவர் என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு சொல்கிறாரோ அதை நான் ஃபாலோ பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ தூரம் எவ்வளவோ தடங்களாக இருந்தாலும் என்ன தடைகளாக இருந்தாலும் அதெல்லாம் கடந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதுக்கு காரணம் நிச்சயம் பாபாவுடைய கைடன்ஸ் தான். பாபாவுடைய பிரத்யட்சமான ஒரு என்னை வந்து வழிநடத்தி செல்வது தான். முதல் பட வாய்ப்பு மாத்தியோசி வந்து இது மாதிரி நான் ஒரு ரீமிக்ஸ் சாங் ஒன்று பண்ணியிருந்தேன். பார்த்தேன் சிரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீமிக்ஸ் சாங் ஒன்று பண்ணியிருந்தேன். அதை பண்ணி கேட்டபோது அது மூலியமாக அந்த பாட்டை கேட்டுட்டு தான் அந்த இயக்குனர் அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. இப்போது பண்ணிகிட்டு இருக்கிற அந்த குரல் 146 அப்படிங்கிற படம் வந்து எப்படி அது எனக்கு வந்தது, எப்படி அந்த படத்தை பண்ணுறோன்னா முதல்ல இருந்தே எவ்ரி ஸ்டெப்பு வந்து அது பாபா கைடன்ஸில் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இது ஒரு குறும்படமாக ஈஷா அப்படின்னு ஒரு அறிமுக இயக்குனர் உமாசங்கர்னு ஒருத்தர் வந்து என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி மாரி நான் குறும்படம் பண்ணணுன்னு இருக்கேன் ஈஷா அப்படின்னு சொன்னேன். ஈஷான்னு சொன்னதும் சரி ஓகே என்ன கதைன்னெலாம் கேட்டேன். கதை கேட்டு ஓகே இந்த கதை நல்லாயிருக்கு, இது வந்து ஆனால் நீங்கள் ஒரு படத்தோட ஸ்கிரிப்ட் இது எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது அவர் வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து நரேட் பண்ணி இல்லை ஃபஸ்ட்டு நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஏன்னா புது இயக்குனர் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அதை பார்த்துலாம் அப்படின்னு சொல்லி ஓகே ஷார்ட் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஷூட் பண்ணாங்க, நல்ல டைம் எடுத்தாங்க. பட் அது ஒரு ப்ரொஃபஷனல் என்ன பண்ணணுமோ நான் அதை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அது ஃபைனலாக அது ரிலீஸ் பண்ணி அந்த ப்ரொடக்ஷன் பேர் பார்க்கும்போது பார்த்தா ஸ்ரீ சாய் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற ஃபிலிம்ஸில் தான் அது லான்ச் ஆச்சு. சரி ஸ்ரீ சாய் ஃபிலிம்ஸ்னு அதை பார்த்ததும் தான் அதோடைய மியூசிக்கோட வீரியம் வந்து எனக்கு இது வந்து பாபா இது அங்கீகாரம் கொடுத்துட்டாரு, இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து அடுத்து படமாக ஆக போகுது. இதெல்லாம் படமாகறதுக்கு முன்னாடியே போன வருஷம் முன்னாடியே நான் இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது ஒரு படமாக ஆக போகுதுன்னு அவர் ஆல்ரெடி வந்து எனக்கு அங்கீகாரம் கொடுத்தாரு. ஸோ என்ன வந்து ஃபுல் எஃபர்ட் போடணுமோ அதை வந்து முழு நம்பிக்கையோடு அந்த ப்ராஜெக்ட் பண்ணோம். அந்த ப்ராஜெக்ட் பாருங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜ் அது வந்து தாதா சாஹேப் பால்கே ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பிச்சோம். அது வந்து அங்கே ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் எக்ஸலன்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் டெல்லி ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பிச்சோம். அங்கே வந்து ஸ்பெஷல் ரெகக்னிஷன் ஃபெஸ்டிவல் மென்ஷன் அவார்டு வின் பண்ணிச்சு. இப்போ இந்த அவார்ட்ஸ் எல்லாம் கேரி பண்ணி இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு ஃபுல் லெங்க் ஃபீச்சர் ஃபிலிமாக குரல் 146 அப்படிங்கிற ஒரு படமாக இதாகுது. ஸோ இன்றைக்கி எப்படி ஒரு படத்தில் ஒரு கதாநாயகன் இன்றைக்கி சாங் கம்போசிங் ஒர்க்கு ரெக்கார்டிங் ஒர்க் எல்லாம் போயிட்டுருக்கு, படத்தில் ஒரு கதாநாயகன் யார் நடிக்கிறாங்கங்கிறது எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி பாடலை யார் பாடுறாங்கங்கிறதும் சினிமாவில் அது ஒரு முக்கியமான விஷயம். சரியான குரலாக இருக்கணும், அந்த குரல் வந்து எல்லாரையும் ஈர்க்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ அதில் முதல் பாடல் வந்து அந்த படத்தில் வந்து பட்டினத்தாரோடைய வரிகளில் இருக்கணும்னு முடிவு பண்ணி பண்ணோம். ஸோ பட்டினத்தாரோட வரிகள்ங்கும்போது டியூன் எல்லாம் கம்போஸ் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். அது வந்து ஒரு தெய்வீகமான ஒரு குரலில் அது ஆரம்பிக்கணும், பின்பகுதி அது வேறு மாதிரி இருந்தாலும் ஆரம்பம் வந்து அந்த டிவோஷனல் வாய்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு 2 months சர்ச் பண்ணேன். பின்னாடிலேருந்து என்ன அவர் பார்த்துட்டே இருக்கிறவர், நான் தேடிட்டு இருக்கிறது என்னோடய எஃபர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டக்குன்னு எனக்கு ஃபேஸ்புக்லேயே ஒரு சின்ன வீடியோ பாப்பப் ஆச்சு. குரல் எனக்கு அப்படியே மேட்ச் ஆச்சு, இந்த குரல் தான் நமக்கு தேடிட்டு இருக்க குரல் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அப்படின்னு இருந்தது. ஸோ யார் இந்த ஐஸ்வர்யா அப்படின்னு நான் ஃபர்தராக சர்ச் பண்ணி பார்த்தா அவங்க வந்து பாரதி ரத்னா MS சுப்புலக்ஷ்மி அவங்களோட கொள்ளு பேத்தி. ஸோ அப்படி ஒரு பெரிய சரி அப்படி அவ்வளோ பெரியவங்க, அவ்வளோ பெரிய கனெக்ஷனில் உள்ளவங்க டக்குன்னு இந்த மாதிரி ஒரு சினிமாவில் பாட மாட்டாங்க, சினிமாவில் அவங்க பாட மாட்டாங்க அப்படின்ற ஒரு இது உண்டு. ஸோ அப்போ என்ன வரியாக இருந்தால் பாட முடியும் பாருங்கள். இந்த வரி வந்து ஆல்ரெடி இது ஒரு டிவோஷனல் லிரிக்ஸு. இந்த வரியை யாரும் அப்ஜெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா சித்தர் பட்டினத்தார் அவர்கள் எழுதினது. அதில் வந்து ஆன்மீகம் சார்ந்த வரிகள் அத்தனையும் சிதம்பரேஸ்வரர் சிவனை பற்றி அவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு. ஸோ அந்த வரிகள்னதும் அவங்களும் உடனே ஒத்துக்கிட்டாங்க. ரெக்கார்டிங் நடக்குது. ஸோ நான் கேட்குறேன் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் சினிமாவில் அவங்களுக்கு இது அறிமுக பாடல், MS சுப்புலக்ஷ்மி அவங்களோட கொள்ளு பேத்தியோட அறிமுக பாடல் இந்த படத்தில் குரல் 146 நடக்குது. ஸோ எப்படி நீங்கள் இந்த பாட்டு வரிகள்லாம் நீங்கள் முதல்ல கொஞ்சம் சங்கடப்பட்டீங்களே, வரியை பார்த்துட்டு முடிவு பண்ணிங்களா அப்படின்னு சொல்லும்போது நான் அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்களோட ஃபாதர் மிஸ்டர் ஸ்ரீனிவாசனை நான் இந்த மாதிரி சாங்னு அப்ரோச் பண்ணி கேட்குறதுக்கு 1 day முன்னாடி அவர் வந்து ஒரு கோயில் ஒன்று போயிருக்காரு. அங்கே வந்து அவரும் பாபாவுடைய பக்தர் தான். அவர் வந்து கோயிலுக்கு போயிருக்காரு. அங்கே வந்து பட்டினத்தார், திருச்சியில் ஒரு கோயில் பட்டினத்தாருக்கு சிலை வச்சுருக்காங்க. அந்த பட்டினத்தார் சிலைக்கு அங்கே வந்து பூஜை உண்டு, டெய்லி நடக்குது அந்த கோயிலில். ஸோ அந்த கனெக்ஷன் அவர் பட்டினத்தார் வரின்னு சொன்னதும்
அவரால் அதை உடனே ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சு இந்த பாட்டு நம்ம அவசியம் பாடணும்னு முடிவு அவங்க முன்னாடியே எடுத்துட்டாங்க. நடந்த 1 வீக்கில் அந்த பாட்டோட நியூஸ் வந்து டாப் பேப்பர்ஸு டாப் வெப்சைட்ஸில் எல்லாம் ஒரு பெரிய நியூஸ் ஆச்சு. டோட்டலாக இந்த மூவி வந்து அவருடைய மிராக்குலஸ் ஸ்டெப்ஸ்ன்னு தான் சொல்லணும். எவ்ரி ஸ்டெப் அவர் எடுத்து வச்சுட்ருக்காரு. அடுத்தடுத்த சாங் வந்து இன்னும் பெரிய நியூஸ் ஆகும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். சின்ன வயசுலேருந்தே பாபாவுக்கு தெரியும். பாபாவுடைய பாடல்கள்லாம் பஜனைகள் எல்லாம் உண்டு எனக்கு. அப்போது சின்ன வயசில் வந்து ஒரு சின்ன காயம் பட்டது. எனக்கு அது ஒன்று தான் ஞாபகத்தில் இருக்குது. இங்கே கையில் வந்து ஏதோ ஒரு காயம் வந்து பெருசாக வீங்கிடுச்சு, இவ்வளோ பெருசு எனக்கு. அப்போது அந்த காயம் டாக்டர்கிட்ட போகும்போது அவர் அப்போல்லாம் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மதுரையில் நாங்கள் ஓல்டு நத்தம் ரோடு அந்த சைடில் இருந்தோம். பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எதுவும் அங்கே நாங்கள் பார்க்கல. அப்போது ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது லைவாக அவர் கட் பண்ணுறாரு கத்தியால். சின்ன வயசில் அது பயங்கர வலிக்கும் அது. ஆனால் அது அவங்களால அந்த டயத்தில் அதை க்யூர் பண்ண முடியல. கட் பண்ணுறாரு, மெடிசன்லாம் கொடுத்துட்டாரு, வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. அப்படியே 2 நாளாக பெருசாக தான் இருக்குது. அப்புறம் வந்து பாபா கிட்ட ப்ரே பண்ண ஆரம்பித்தோம். இந்த என்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபோட்டோ ஒன்று இருந்தது பாபா கிட்ட. அப்போ அப்பா ரொம்ப டிவோஷன். ஸோ பாபா ஃபோட்டோவை பார்த்து ப்ரே பண்ணுறாரு. திடீர்னு வந்து பாபாவுடைய ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ராக்ரன்ஸ் ஒன்று அந்த ஃபோட்டோவிலேருந்து வீடே மனமனன்னு ஒரே ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருந்தது. ஒரு 1 டே கழிச்சு அந்த கையில் இருந்த என்னுடைய ஊண்டு வந்து கம்ப்ளீட்டாக அந்த இவ்வளோ பெரிய வீக்காக இருந்தது சுத்தமாக காணாமல் போயிடுச்சு. டாக்டர்கிட்ட போகிறோம். அவர் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனார். எப்படி இதாச்சு, ஒரு நாளில் எப்படி எல்லாம் அடைஞ்சது தெரியலையே அப்படின்ற மாதிரி. அது ஒன்று தான் அந்த ஃபஸ்ட்டு சின்ன வயசில் வந்து மிராக்கிளாக ஒரு இன்சிடெண்ட்டாக இருந்தாலும் குழந்தையில நம்மளுக்கு வந்து நம்ம கேள்விப்படுவோம், நமக்கு தெரியும் அப்பா அம்மா வணங்குறாங்க, நம்ம வணங்குவோம் அப்படின்னு. நம்ம ஒரு ஆளாக வரும்போது அவர் வந்து நம்மளை காட்டிக்கிட்டு நம்மளை ஷேப்பப் பண்ணி ஒரு பீரியட்னு ஒன்று வரும் இல்லையா. அது வந்து 2014 அந்த ஸ்டேஜில் பாபா என்னை வந்து ஏற்றுக்கிட்டாருன்னு சொல்லலாம். அது அப்போ தான் என்கிட்ட இருந்த இந்த புக்கு. இது நான் ஷிரடி விசிட் பண்ணியிருக்கேன். 2009க்கு முன்னாடியெல்லாம் கூட விசிட் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் வாங்கினது இந்த புக்கு. ஆனால் ரொம்ப நாளாக என்னோடய ஸ்டுடியோவில் உள்ளே தான் இருந்தது. அந்த ஸ்டுடியோவில் இருந்த அந்த புக்கை நான் வந்து எடுத்து படிக்கணும்னு தோணலை. ஆனால் அப்போது 2014 பிகின் பண்ணேன். சச்சரிதா அப்போ எப்போ படிக்க ஆரம்பித்தேனோ அப்போலேருந்து ஒரு வரிக்கும் அவர் கொடுத்த மீனிங் ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது. நம்ம என்ன தான் ஒரு கிராஜுவேஷன் என்ன படிச்சிருந்தாலும் அவருக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கும் போது தான் அந்த வரிகள் வந்து உண்மையிலேயே நமக்கு புரியும். ஸோ அப்படி ஒரு கனெக்ஷன் அவர் வந்து ஸ்டெப் பண்ணார். அதுக்கப்புறம் சப்தாக பாராயணங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து நான் இப்போது லாஸ்ட்டு 2 இயர்ஸாக எவ்ரிடே சச்சரிதா படிக்காமல் இருந்ததே கிடையாது. அதேமாதிரி கிட்டத்தட்ட 1 இயர் இந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்கிறதுக்கு இந்த ஒரு லாஸ்ட் 1 இயர் முன்னாடி வரைக்கும் 7 days பாராயணம் கிட்டத்தட்ட ஒரு 40-50 டைம்ஸ் நான் தொடர்ந்து பண்ணியிருக்கேன். ஆனால் இது நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா அது நீங்கள் உங்களுக்கே தெரியும். சப்தாகம் வந்து அவர் ஆரம்பிக்க வச்சா தான் ஆரம்பிக்க முடியும், இல்லைன்னா நம்மளால் இது பண்ண முடியாது. இப்போ அவ்வளோ நாள் கழிச்சு நான் என்னால் அந்த சப்தாகம் படிச்சுட்டு இருக்க முடியுது. வர சண்டே ஃபினிஷ் பண்ணுறேன். இந்த பீரியடில் திருப்பியும் அவர் வந்து எம்ஃபசைஸ் பண்ணி என்ன இன்னும் வந்து மனசில் தோணும் நிறையா வந்து நம்ம பேசணும். நிறைய உணர்த்திட்டாருன்னா அடுத்தவங்கள்ட்ட சொல்ல வைக்கிறதுக்கும் அவரே நேரம் கொடுப்பாரு. மனசில் நினச்சது உண்டு, நம்ம எப்போ இது மாதிரிலாம் பேச போகிறோம் போல் பாபா போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு இந்த மாதிரி வருண் அப்படிங்கிறவர் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி பாபா டிவிக்கு இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படிங்கும்போது ஓகே பாபா நம்மளை பேச வைக்கிறார், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸஸில் ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் அதை உணர்ந்தேன். ஸோ இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ் நான் லாஸ்ட் 1 இயராக பண்ணிகிட்ருக்கேன். படங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலும் குரல் 146 இந்த படம் இல்லை இன்னொரு படங்கள் பேசிகிட்டு இருக்க இருந்தாலும் இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ் பண்ணுறது அது ஸ்டார்ட் பண்ணி விட்டதே பாபா தான். அதில் ஒரு முக்கியமான அது வந்து டிவோஷனல் இல்லை, இருந்தாலும் அது ஒரு பாட்டு. ஆனால் நம்ம பாட்டு வந்து மற்றவங்களை சென்றடையணும் அப்படின்றது அவரோட ப்ரேயர் தான். என்ன கான்செப்ட் பண்ணணுங்கிறதும் எனக்கு அவர் தான் கொடுக்குறாரு உண்மையிலேயே மனசுலேருந்து. அப்போது வதுவை நன்மனம்னு ஒரு பழனி பாரதி அவங்க எழுதியிருந்த ஒரு பாட்டுக்கு கவிதை பண்ணியிருந்தேன். இந்த பாட்டை வந்து விஜய் ரசிகர்கள் வந்து பெருசாக கொண்டாடினாங்க. காரணம் பழனி பாரதிங்கிறவங்க வந்து விஜய்க்கு வந்து முன்னாடி நிறைய சக்ஸஸ்ஃபுல் பாட்டு எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பண்ணும்போது அடுத்து விஜய் ரசிகர்களை வந்து இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களே, இது மாதிரி எங்கே என்ன நடந்தாலும் அதை தேடி வந்து ப்ளஸ் அவங்க நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதையும் நான் பார்க்க முடிஞ்சது. அவங்களுக்கு தேங்க் பண்ணி ஒரு சாங் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது 2017 அந்த சென்னை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த ஒரே நியூஸ் என்னுடைய அந்த நியூஸ்னால் அது இளையதளபதி ரசிகண்டா அப்படிங்கிற ஆல்பத்தோட பாருங்கள், ஒரு ஆல்பத்தோட நியூஸு. ஆனால் அந்த நியூஸ் கூட வந்தது எனக்கு தெரியாது, அந்த பேப்பரில் வந்திருக்க தெரியாது. ஒரு சாய் டிவோட்டி தான் கால் பண்ணி சார் உங்களை மாதிரி உங்களை பற்றி ஒரு நியூஸ் இன்றைக்கி சென்னை டைம்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ பாபாவே எனக்கு வந்து அந்த நியூஸையும் போட்டுட்டு நியூஸையும் கொண்டு வந்து இன்டிமேஷனும் அவரே கொடுத்தாரு
அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மிராக்குலஸ். ஸோ தொடர்ந்து நான் படங்களில் இருந்தாலும் பாபாவுடைய பாடல்கள் பண்ணணும் அப்படின்னு நிச்சயமாக அவர் உணர்த்தாமல் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 பாடல்கள் வந்து மனசில் வந்து அவருடைய அனுபவங்களை அதை வந்து ஒரு பாட்டாக வரிகளாக எழுதி அது ஒரு சாங்காக கம்போஸ் பண்ணி மனசில் நிறைய இருக்குது. இருந்தாலும் அது எப்படி பண்ணணும், யாருக்கு பண்ணணும், எப்படி ரிலீஸ் பண்ணணும், இதெல்லாம் அவர் உணர்த்துவார் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எல்லாமே நான் வெயிட் பண்ணி அது எல்லாத்தையும் மைண்டில் தான் இருக்குது. இன்னும் எதுவுமே நான் கம்ப்யூட்டரில் கூட பண்ணல. ஸோ அதுலேருந்து ஒரு பாட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாண்டுரங்கா பாண்டுரங்கா ஸ்ரீ சாயிநாதா கங்கை யமுனை உன் பாதங்களில் வரவழைத்தாயே. பாண்டுரங்கா ஸ்ரீ சாயிநாதா கங்கை யமுனை உன் பாதங்களில் வரவழைத்தாயே. பாண்டுரங்கா மசூதியின் வாசலில் அருள்மயமாக நின்று மசூதியின் வாசலில் அருள்மயமாக நின்று பக்தர்களின் நலனை காக்க திருவுதி அளிப்பாயே. மசூதியின் வாசலில் அருள்மயமாக நின்று பக்தர்களின் நலனை காக்க திருவுதி அளிப்பாயே. மெழுகை விட மென்மையானது உன் மனமன்றோ, மெழுகை விட மென்மையானது உன் மனமன்றோ, கொழுந்து தீயில் குழந்தையை காக்க உன் கரங்களை வைத்தாயே, உன் திரு கரங்களை வைத்தாயே. இது மாதிரி பாடல்கள் மனசில் தோன்றதெல்லாம் மனசுலேயே எழுதி ஒரு பாடலாக வச்சுருக்கேங்க. பாபா வந்து சமர்த்த சாயின்னு சொல்லுவோம். ஸோ அவர் வந்து ஸ்கில்ஃபுல் சாய். சமர்த்தனா ஒரு ஸ்கில்டு சாயின்னு சொல்லுவாங்க. முடியாத காரியம்னு ஒன்று அவருக்கு கிடையாது அப்படின்றது உணர்ந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். சின்னதாக இருக்கட்டும், எவ்வளோ பெருசாக இருக்கட்டும், இந்த பிறகு என்ன எங்கே நகர்த்தினாலும் அவரால் செய்ய முடியாதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்படி எக்கச்சக்க மிரக்கல்ஸ் வந்து கண்ணால் பார்த்து உணர்ந்து வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காரு எனக்கு. அதில் ஒரு முக்கியமான மிரக்கல் வந்து இது வந்து ஒரு நம்பிக்கைக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு உண்டான ஒரு மிரக்கல்னு சொல்லலாம். ஸோ நிறைய சப்தாக பாராயணம் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னீங்களே, அதில் வந்து ஒரு நாள் கம்ப்ளீஷன் ஸ்டேஜ். அப்போது என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு நான் வந்து பாராயணம் கம்ப்ளீஷன் பண்ணுறேன். அது வந்து அவங்களுக்கு இது மாதிரி மிரக்கல்லாம் சொல்லுங்கள், நடந்தது என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நானும் வரிசையாக ஒன்று ஒன்றா நரேட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு முதல்ல அவர் உணர்த்தினது வந்து சாயி, அதை ரிவர்ஸ் பண்ணால் ஈசா அப்படின்னு வந்து சாயி ஈசா சாயி ஈசா, இதையே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்கிற மாதிரி என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார். ஸோ சாயி ஈசா சாயி ஈசா சாயி ஈசா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது திருப்பி வரும். இந்த ராமரில் மராமராம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இது சாயி சாயி சாயினா சாயி சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி பல தடவை அவர் நம்மளுக்கு இதில் சொல்லியிருக்காரு சச்சரித்தால். ஸோ இந்த மிராக்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அன்றைக்கி என்னுடைய வெட்டிங் டே. அப்போது நான் முன்னுப்பின இது மாதிரி கேள்விப்பட்டதில் நான் பாபா ஏதோ ஒரு விஷயத்தில் இதேமாரி தான் இன்டர்நெட்டில் நான் ஒரு புக் ஒன்று பார்க்குறேன். சாய் பாபா இஸ் ஸ்டில் அலைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ஒன்று பார்க்குறேன். எனக்கு நானும் அதை ஊர்ஜிதமாக அலைவ்னா இப்போ வந்து ஸ்தூல சரீரத்தில் இருந்தால் நம்ம கண்ணுக்கு தெரியும், இல்லைன்னா அது அந்த சரீரத்தில் இல்லைன்னாலும் அவர் இருக்கிறத நிறைய உணர முடியுது. அவர் இருக்கிறது அதாவது அடுத்தவங்களுக்கு இதை பாருங்கள் இங்கே இருக்காங்கன்னு கண்ணால் காட்ட முடியாத ஒழிய அங்கே இருக்கார் அப்படிங்கிறத எவ்வளவோ தடவை உணர்ந்தாச்சு. நிறைய தடவை இந்த என்னோடய ஸ்டுடியோ கதவு திறக்கும் மூடும் இதெல்லாம் நடந்திருக்குங்க. அப்போ அன்றைக்கி வந்து நான் ஆர்டர் பண்ண புக்கு அன்றைக்கி டெலிவரி ஆச்சு. எனக்கு சாய் பாபா ஸ்டில் அலைவ் அப்படிங்கிற புக்கு அன்றைக்கி டெலிவரி ஆச்சு. ஸோ அன்றைக்கி வெட்டிங் டே அப்படிங்கிறனால நான் பாராயணெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி சாயந்தரம் வந்து நானும் ஒய்ஃபு குழந்தை 3 பேரும் என்னோடய பொண்ணு சாய் மானசா 3 பேரும் ஒரு சின்ன செலிப்ரேஷன் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மவுண்ட் ரோடு போயிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு ஆக்சிடெண்ட்டு. அந்த ஆக்சிடெண்ட் மவுண்ட் ரோடு மேஜர் ரோடு உங்களுக்கு தெரியும், பீக் டைம் 4:35 o'clock இந்த ஈவினிங். ஒரு ராங் என்ட்ரியில் இன்னொரு பைக் வந்து என்னோடய இதில் டேஷ் பண்ணிட்டாங்க. ஸோ 3 பேரும் ரோட்டில் விழுந்தாச்சு. ஸோ ரோட்டில் விழுந்தால் உங்களுக்கு பின்னாடி இருந்து எல்லாம் அது ஒரு ட்ரை ஜங்ஷன் மாதிரி எல்லா ஃபோர்ஸும் வரும், உங்களுக்கு தெரியும் இல்லையா, லாரி பஸ்ஸு எல்லாம் வரும். நெக்ஸ்ட்டு ஹெட்லைன்ஸ்லேயே வந்திருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு இன்சிடெண்ட்டு. ஆனால்
எப்படி தான் அந்த பவர் வந்ததுன்னு தெரியல. எனக்கு வந்து சுத்தமாக என்னால் காட்டக்கூட முடியாது. காயங்க பட்டுதா, வலி வருதுன்னு எதுவுமே என்னால் சொல்ல முடியாது. எனக்கு எதுவுமே ஆகலை. ஆனால் குழந்தை முன்னாடி உட்காந்துட்டு இருந்தவங்களுக்கு ஃபேஸ்லலாம் கொஞ்சம் அடிபட்டுருச்சு. பட் எனக்கு எப்படியோ அந்த விழுந்த ஜர்க்லேயே எனக்கு ஒன்றுமே ஆகலை. என்ன ஃபுல் பவரில் இருந்தேன் நான். ஸோ டக்குன்னு அங்கே இருந்தவங்கலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. வண்டியை மட்டும் விட்டுட்டு எல்லோரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். போனோம். எல்லாம் போலீஸ் என்கொயரிலாம் பண்ணாங்க. வழக்கம் போல் கேமராலாம் இல்லை. ஸோ நானும் ஒன்றும் இது பண்ணல. ஸோ இது நடந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு பொண்ணு ஃபேஸில் இங்கெல்லாம் அடிபட்டிருந்தது. இது மட்டும் ஒரு சின்ன கன்சர்னாக எங்களுக்கு இருந்தது. அந்த கன்சர்ன் வந்து எப்படின்னா, ஏன்னா வளரும்போது அது ஒரு வடுவாக இருந்ததுன்னா பெண் குழந்தைங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்றுமே பண்ணல. நாங்கள் வெறும் ஊதி மட்டும்தான் அப்ளை பண்ணோம். ஒரு மெடிசன் போடல, எதுவுமே பண்ணல. ஒரு 1 வீக் கிட்ட 2 days நான் என்னுடைய ஸ்டுடியோவுக்கு வர முடியல. மற்றபடி என்னுடைய ஃபேமிலியோடு இருந்தேன், அம்மாவோடு இருந்தேன். ஊதி மட்டும்தான் அப்ளை பண்ணோம். இன்றைக்கி வந்து ஃபேஸில் என்னால் வந்து அந்த அடிகளை வந்து காமிக்க முடியாது. ஏன்னா அது இல்லை. அப்படி ஒன்று இல்லவே இல்லை. அந்த ஃபேஸ்லேயோ கையிலையோ காயங்கள்னு ஒன்று நம்மளால் காட்டவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு மிராக்கிள் நடந்து அன்றைக்கி அந்த புக்கு டெலிவரி பண்ணியிருந்தாரு பாருங்கள். அதை நான் படிக்கணும்னு அவர் விரும்பியிருக்காரு. ஸோ 2 நாள் கழித்து அதை பாராயணம் அதை எடுக்கிறேன், அந்த புக்கு எடுக்கிறேன். அது வந்து சச்சரிதா மிஸ் ஜெயவாகி அப்படின்னு அவங்க வந்து நார்த் இந்தியன் ரைட்டர். அவங்க பாபாவை உணர்ந்து இது மாதிரி அவங்களும் ஒரு சின்ன வயசுலேருந்து உணர்ந்து நடுவில் வந்து ஒரு பெரிய மிராக்குலஸ் லைஃப் அவங்களுக்கு கிடச்சி பாபாவுடைய ஆசையினால் பாபாவை பற்றி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு அவங்க மூலிமா சமூகத்தில் என்னெல்லாம் நடந்ததுன்னு ஒரு புக் போட்டிருக்காங்க. அந்த புக்கை படிக்கிறேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு புக்கு. அதை தொடர்ந்து அவங்க இன்றைக்கி வந்து சென்னைக்கு வரும்போது நான் மீட் பண்ணி அது ஒரு பெரிய ஃபேமிலி கனெக்ஷன். அது வந்து ஒரு பெரிய மிராக்குலஸ் அதாவது நம்பிக்கைக்கு வந்து அவர் வந்து கை பிடிச்சாருன்னா யாரும் கீழே விட மாட்டாங்க, எதுவும் ஆகாது. ஸோ அவர் வந்து ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒன்லி ப்ரேயராக இருக்கணும். ஸோ அவர் ஏற்றுக்கிட்டாருன்னா முடியாத காரியம்னு ஒன்றும் இல்லைங்க. ஸோ நான் இசைத்துறையில் இருக்கிறதுனால நிச்சயமாக இவ்வளோ நிறைய பாபா உணர்த்திட்டே இருக்கார். அவருக்குன்னு தனியாக பிரத்யேகமான பாடல்கள் வந்து பண்ணணும். ஏன்னா நம்ம ஷிர்டி சாய்பாபாவோடது நம்ம மராத்தி இதெல்லாம் கேட்குறோம். ஆரத்தியை தமிழாக்கம் பண்ணி பாப்புலரைஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய யோசனைகள் வந்து உண்டுங்க. அதேமாதிரி நடந்த சம்பவங்களில் வந்து அவருடைய கதைகள் வந்து அவர் நிகழ்த்தின அற்புதங்கள் வந்து நாடகமாக செஞ்சு இப்போ வந்து அந்த ட்ராமா அது வந்து சினிமாட்டிக் ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து அவருடைய நிகழ்வுகள், அவருடைய அற்புதங்களை வந்து ஒரு சின்ன ட்ராமாவை பண்ணி அதுக்கு பிரத்யேகமான சினிமேட்டிக் மியூசிக் பண்ணி அதை ஒரு 1 hour இல்லை ஒரு ப்ரோக்ராம், என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் மாதிரி எல்லாம் பண்ணணுன்னு இதெல்லாம் தோணுது. சரியாக இதுவான்னு தெரியல. பட் அந்த மாதிரி எண்ணற்ற கைங்கரியங்கள் பாபாவுக்காக செய்யணும். அவரோட லட்சோபலட்சங்களை நிறைய புரிய வைக்கிறது. எல்லாத்தையும் ஜாதி மதங்கள் எதுவுமே இது கிடையாது, எல்லாரும் ஒன்று. இந்த ஹியூமன் லைஃபே வந்து எல்லா ஜீவர்களும் ஒன்று அப்படிங்கிறது புரிய வச்சு பண்ணிட்டு இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இசைத்துறை மூலிமா செய்யணுங்கிற ஆசை எனக்கு உண்டுங்க. ஸோ பாபாவை பொறுத்த வரைக்குங்க முழுமையான நம்பிக்கை ஒன்று. 2வது பொறுமை அப்படின்னா என்னென்னா எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதா அப்படியா, இல்லை வந்து நம்ம ஒரு விஷயத்த ஒரு வேலை பண்ணிட்டோம், அது வந்து 10 மாதம் ஆனாலும் அது நடந்துருமா அது அப்படின்னு சும்மாவே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறதா பொறுமையா அப்படின்னா அது இல்லைங்க. அவர் வந்து பாபா வந்து கண்ணை மூடி டக்குன்னு உடனே ஏதோ ஒன்று பெருசாக நடந்துடும். இந்த மாதிரி என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். அப்படி இல்லை. அவர் வந்து நமக்கான விஷயங்களை நமக்குள்ளே தேடி நம்மளை ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சு அதை வந்து ஒரு ஒரு வெயிட்டிங் டைமில் அது சரியான தருணத்தில் எடுத்து கொண்டு போய் நேராக லான்ச் பண்ணார்னா அதில் அந்த தடங்கள் நீங்கள் எதுவுமே உங்களுக்கு நடக்க போகுதுங்கிறத வந்து வெளியிலேருந்து யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே வராது. உங்களுக்கே தெரியும் இந்த ஸ்டெப் வந்து இது சக்ஸஸில் கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான உணர்வுகளை அவர் கொடுப்பார். லட்ச ஜனங்கள் வந்து எல்லாரும் நிறைய பேர் வந்து நம்ம ஷிரடி போகலாம். ஆனால் நீங்கள் 2-3 தடவை போன விடலாம். நானே கூட 2-3 தடவை 4-5 தடவை போனதும் அவர் கூப்பிட்டு போகும்போது அந்த நிகழ்வு இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து ட்ரெயின்லேருந்து உங்கள் கூட வர்றவங்களாக இருக்கட்டும், ட்ரெயினில் கிடைக்கிற அந்த பாலாக இருக்கட்டும், இல்லை அங்கே இறங்கின உடனே அந்த ஹோட்டலில் தர ரிசப்ஷன், இல்லை அங்கே வந்து தரிசனத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கிற பிரசாதங்கள்,
பாபா கிட்ட போகும்போது எவ்வளோ தூரத்துக்கு அருகாமையில் போக முடிஞ்சது. அங்கே இருக்கிற ஒரு செக்யூரிட்டி நீங்கள் எல்லாரும் எப்படியோ பார்த்துருக்கலாம், ஆனால் அந்த செக்யூரிட்டி வித்தியாசமான நிகழ்வு. இது எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் அவர் வந்து திருப்பி இறங்கி வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அப்படியே நம்மளை வந்து சந்தோஷத்தில் ஆழ்த்திடுவார். அதனால் அவருடைய அந்த அந்த நம்பிக்கை பொறுமைங்கிற விஷயங்கள் வந்து நம்ம மனசுக்குள்ளே தேடுற ஒரு விஷயமாக தான் இருக்கும். உங்கள் மனசுக்குள்ளே இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாக இருக்குது, எனக்கு இவ்வளோ கவலையாக இருக்குது, ஆனால் அடுத்து என்ன பண்ணணும், யாரை போய் பார்க்கணும் எப்படின்னு நீங்கள் வந்து ரொம்ப அந்த குழப்பத்தில் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் பாபா கிட்ட நினச்சி மனசை அமைதிப்படுத்திட்டு நீங்கள் இது பாருங்கள். ஒரு அவர் படத்துக்கிட்டேயோ இதையோ நீங்கள் ப்ரே பண்ணுங்கள், இல்லை எங்கேயோ சாதாரணமாக ரிலாக்ஸ்டாக இருங்க. ஒரு ஃபார்மாலிட்டி தேவையில்லைங்க பாபாவை பார்க்க போகிறதுக்கும் சரி. எந்த தடங்களும் இல்லாமல் என்றைக்கு வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் ப்ரே பண்ணலாம், வணங்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அது வந்து பாபா வந்து ஆல்வேஸ் ஓப்பன் டு எனிதிங். ஒரு ஃபார்மாலிட்டி கிடையாது, ஒரு ரிச்சுவல் வந்து ஒரு கண்டிஷன்ஸும் கிடையாது. ஸோ நீங்கள் கேட்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே என்ன ஸ்டெப்பு பண்ணலாம் அப்படிங்கிறது நிச்சயமாக மனசுக்குள்ளேயே நம்மளுக்கே தோணுங்க. இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப்பை அவர் தான் சொல்லியிருக்காரா, இல்லை அது வந்து உங்களுக்கு உண்மையிலேயே தோணிருக்கான்னு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போதே தெரியும். நேராக ஸ்ட்ரைட்டாக சிக்ஸர் அடித்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அந்த விஷயம். ஸோ அதனால் நேரம் அவர் செய்கிறேன்னு முடிவு பண்ணியிருக்கும் போது அவருக்கு உண்டான நேரத்தை நம்ம கொடுக்கணும். அதுதான் அந்த நம்பிக்கைக்கு உண்டான இது. ஒரு விஷயம் பண்ணுறோம், அந்த விஷயம் வந்து பண்ணுன்னு சொல்லி தானே நம்ம பண்ணோம், இந்த ஸ்டெப்பில் இங்கே நடக்கலை அப்படின்னா அதை பற்றி நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன தோண முடியுதுன்னு யோசிங்க. அது உண்ட ரிசல்ட் அது வரட்டும். அவர் எவ்வளோ அளவு வச்சுருக்காருங்கிறது அவருடைய விருப்பம். ஆனால் அடுத்தது நீங்கள் கேட்டு பாருங்கள், நிச்சயமாக அடுத்த ஸ்டெப்பு போன ஸ்டெப்போட பெருசாக நடக்கும். அது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பு வந்து அந்த மைல் ஸ்டோன் கிட்ட வழிநடத்தி கொண்டு போய் பத்திரமா உட்காந்து வச்சிருவார். என்னுடைய ஆல்பம் ப்ரைவேட் ஆல்பம்ஸில் இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ண பாட்டு எழுந்து வா நிமிர்ந்து வா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஃபேஸ்புக் பேஜ் ஆரம்பித்தேன். அதில் ஒரு ஃபாலோவர்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக க்ரோ ஆகிட்டு இருக்கிற பேஜ். இப்போ கொஞ்ச நாள்லேயே எனக்கு அது பெரிய ஆதரவு போயிட்டுருக்கு. ஸோ அந்த வந்த ஆயிரக்கணக்கான ஃபேன்ஸு, ஃபாலோவர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி அவங்க முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அந்த தேங்க்ஸ் வந்து கண்டிப்பாக நானே தான் சொல்லி ஆகணும் இல்லையா, அதுக்கு இன்னொருத்தர் எழுத சொல்ல முடியாது. ஸோ நம்ம பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கும்போது இன்றைக்கி எல்லாருக்குமே அந்த உற்சாகம், நம்பிக்கை, இந்த விஷயங்கள்லாம் தேவைப்படுது. நிறைய சோதனைகள் வந்து அலைப்பாயிற விஷயங்கள் நிறையா இருக்கும்போது உறுதியாக நம்மளால் முடியும், உறுதியாக நம்ம வந்து சிகரம் தொடுவோம், எடுத்த நம்பிக்கையை எடுத்த காரியங்கள் வந்து நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு பாட்டு எழுந்து வா நிமிர்ந்து வா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு சின்ன வரி நான் பாடி காட்டுறேன் உங்களுக்கு. மனிதா மனிதா எங்க தோல்வி என்றும் நிரந்தரம் அல்ல, மனிதா மனிதா நீ உன்னை நம்பி போராடு, மனிதா மனிதா இந்த தடைகள் எல்லாம் விதைகள் போல, மனிதா மனிதா நீ உன் சரித்திரம் எழுதிடு. இப்போ நான் பண்ணிட்டு இருக்க குரல் 146 அப்படிங்கிற படம், இதுக்கு முன்னாடி ஈஷா அப்படின்னு ஒரு குறும்படமாக பண்ணியிருந்தோன்னு சொன்னேன் இல்லைங்களா. அந்த ஈஷாங்கிற படத்துக்கும் ஒரு பாட்டு பண்ணியிருந்தேன். அந்த பாட்டு இன்னும் வெளியில் வரல. அதிலிருந்து ஒரு சின்ன போர்ஷன் நான் உங்களுக்காக பாடி காட்டுறேன். மின்னல் போலே உயிராய் வந்தாய் நெஞ்சுக்குள்ளே நீதானே, பேசும் பேச்சில் ஜாலம் செய்தாய் காதல் தூரல் நானானா, ஊசி போலே குத்தி கண்ணால் ஆசை நெஞ்சை தொட்டாயே, காவல் காக்க வந்த என்னை ஏங்க வைத்தாயே, பாசம் சொல்லி கூசி நின்று ஓசையின்றி வந்தேனே, கண்களாலே என்னுள் சென்று உள்ளே நின்றாயே, காதல் தீயே. நன்றி நேயர்களே. இவ்வளோ நேரம் என்னுடைய இசை பயணமாக இருக்கட்டும், இல்லை சாயியோடைய என்னுடைய பயணமாக இருக்கட்டும், அது நீங்கள் எல்லாம் பொறுமையாக வந்து கேட்டீங்க. என்னுடைய வியூஸ் எல்லாம் ஷேர் பண்ணேன், உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த 2018 உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் இயராக வரும். இதில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய 2 காயின் பாபா சொல்லி கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு நம்பிக்கை, பொறுமை. அது எப்படிங்கிற மாதிரியும் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணோம். நிச்சயமாக உங்களுடைய உணர்வுபூர்வமான உள்ளார்த்தமான கோரிக்கைகள் பாபா கேட்குறாரு, நிறைவேற்றுவார். பெரிய சக்ஸஸ்ஃபுல் இயராக இந்த இயர் நமக்கெல்லாம் அமையும். நிச்சயமாக இதோட ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட்டில் நானும் உங்களோடைய கலந்து சாய் டிவியில் வந்து என்னுடைய சக்ஸஸையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சாய்நாத் மகாராஜ் கி ஜெய்.
தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.